வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், டில்ஷாட் தேவதாசன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். இணக்கப்பாடு எட்டப்படும் கடல் எல்லையை மீறுவோர்கள் கைது செய்யப்படுவார்கள். அமைச்சர் ராஜித சேனாரத்ன கருத்து. வெள்ளை ஆமை காணாமல் போன சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இருவருக்கும் பிணை. மேல் மற்றும் தென் மாகாண சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் 30ஆம் தேதி முதல் ஆரம்பம். அதிக மழை காரணமாக பொலனறுவை மாவட்டத்தில் 40 குடும்பங்கள் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கை இந்திய ஒன்றிணைந்த மீனவர் குழு முதற் தடவையாக இன்று புதுடெல்லியில் கூடியது. இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் இரு நாடுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மீனவர் குழு நேற்று நிறுவப்பட்டது. இந்திய தலைநகர் புதுடெல்லியில் அமைந்துள்ள விவசாய அமைச்சில் இந்த குழு இன்று கூடியது. இலங்கை சார்பில் இலங்கை கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிமா ஹெட்டி ஆராய்ச்சி, கடற்றொழில் அமைச்சின் ஆலோசகர் கலாநிதி எஸ் சுபசிங்க, சட்டமாதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் நாயகம் சுகத காம்லத் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களின் மீனவர்களை வேறு பிரதேசங்களில் வேறு உபகரணங்கள் மூலம் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுத்த உள்ளதாக சல்மான் குர்ஷித் குறிப்பிட்டார். இந்திய மீனவர்கள் இங்கு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை குர்ஷித் ஏற்றுக்கொண்டுள்ளார். இதற்கான உரிய தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த குழுவினை அமைத்துள்ளதாக அமைச்சர் சரத் பவார் குறிப்பிட்டார். இந்த குழு இறுதி தீர்மானம் ஒன்றுக்கு வரும் வரை எமது மீனவர்கள் இந்திய கடல் எல்லையை மீறக்கூடாது, அதேபோன்று இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லையை மீறக்கூடாது. அவ்வாறு மீறும் பட்சத்தில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். புதுடெல்லியில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு அமைய இலங்கை மற்றும் இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். இதற்கமைய இந்திய மீனவர்கள் 51 பேரும் இலங்கை மீனவர்கள் 52 பேரும் சர்வதேச கடல் எல்லையில் இன்று பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டுள்ளனர். இலங்கை மீனவர்கள் 152 பேர் தொடர்ந்தும் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் 236 இந்திய மீனவர்கள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். வடமாகாண உள்ளூராட்சி அமைப்பின் புதிய அலுவலகம் ஒன்றில் இன்று பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. யாழ் சோமசுந்தரம் அவென்யூ வீதியில் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிடத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது வடமாகாணத்தின் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் மாகாண நிர்வாக செயற்பாடுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இந்த நிகழ்வில் வடமாகாண சுகாதார அமைச்சர் சத்தியலிங்கம், வடமாகாண பிரதம செயலாளர் விஜயலட்சுமி ரமேஷ், ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன், மாகாண அமைச்சர்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். வடகிழ் பருவப்பேச்சு காரணமாக ஏற்பட்டுள்ள அதிக மழையுடனான வானிலை காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் கடும் மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை தொடர்பான தகவல்களை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கிழக்கு மாகாண மக்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கடும் மழை காரணமாக பொலனறுவை மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்தில் 141.1 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி நேற்று பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் காத்தான்குடி, ஆரேம்பதி, நாவட்குடா மற்றும் ஓட்டமாவடி உட்பட பல பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. பிரதேசத்தின் தாழ்நில பகுதிகள் வெள்ள நீரில் நிரம்பியுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த இரவு முதல் வெள்ள அபாயம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று முழுவதும் மழை வீழ்ச்சி காணப்பட்ட போதும் அண்மை மாவட்டங்களில் ஏற்பட்ட பாரிய மழை வீழ்ச்சி காரணமாக மட்டக்களப்பில் இருக்கின்ற மிகப்பெரிய குளங்களாகிய உன்னிச்சை, உருவம் ஆகிய நீர்த்தேக்கங்கள் நிறைந்துள்ளபடியால் அவற்றின் கதவுகள், வான்கதவுகள் திறந்து விடப்பட்டுள்ளன. எனவே தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களை சில இடங்களுக்கு நாங்கள் இடமாற்றி இருக்கின்றோம். தற்போது இவர்களுக்கான நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எந்த நேரத்திலும் மக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் அவர்களுடைய நிவாரண நடவடிக்கைகளுக்காகவும் மாவட்ட செயலகத்தின் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு முப்படையினரும் போலீசாரும் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து தங்களுடைய நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அம்பாறை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வருகின்ற தொடர்ச்சியான மழை காரணமாக பல தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. நிந்தவூர் வைத்தியசாலை வீதி முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக இந்த வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.
இதேவேளை அரளகங்குவில பிரதேசத்தில் நேற்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பல வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நீர்மட்டம் குறைவடைந்த பகுதிகளில் மக்கள் சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். பொருணர்வை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் தற்போது படிப்படியாக வடிந்தோடி வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வெள்ளம் காரணமாக 10,000க்கும் அதிகமான ஏக்கர் காணிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக திம்புலாகல பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார். இதேவேளை நீர்மட்டம் அதிகரித்துள்ளதனை அடுத்து பராக்கிரம சமுத்திரத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. அனுராதபுரம் மாவட்டத்தில் நேற்று 82.3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக மல்வத்து ஓயாவின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. அனுராதபுரம் புனித நகருக்குள் பிரவேசிக்கும் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. மல்வத்து ஓயாவின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்துள்ளதால் இந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை பொலனர்வை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கல்லெல்ல மன்னம்பிட்டிய உள்ளிட்ட பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மன்னம்பிட்டியவை ஊடறுத்துச் செல்லும் மகாபலி ஆற்றில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாகவும் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடும் மழை காரணமாக ராஜாங்கனை அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் இரு வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதனூடாக நிமிடத்திற்கு 680 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஒல்கிட்டிய ரன்ஹித நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. இதனால் 5 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. பிரதேசத்தின் போக்குவரத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டிருந்தன. இது இன்று மாலை எக்யூப் வெதர் இணையதளத்தில் செய்மதியூடாக பெறப்பட்ட காட்சிகள். நாட்டை அண்டிய வளிமண்டலத்தில் தொடர்ந்தும் தாளமுக்க நிலையே நிலவுகின்றது. வானிலை தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் லட்சுமி லத்தீப். கிழக்கு பகுதியில் காணப்படுகின்ற மலைப்பாங்கான வானிலை நாளை முதல் சற்று குறைவடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை ஆங்காங்கே பெய்யும். சபரகமு மத்திய மாகாணங்களில் பிற்பகல் அல்லது மாலை ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். இடியுடன் கூடிய மழையின் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக கடும் காற்று வீசக்கூடும். கடல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக அம்பாந்தோட்டை வரையிலான கடற்பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடற்பிரதேசங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை அல்லது மழை பெய்யும். ஏனைய கடற்பிரதேசங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையிலான கடற்பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடற்பிரதேசங்களிலும் சமயங்களின் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை உயரக்கூடும். எனவே இக்கடற்பிரதேசங்கள் இடைக்கிடை ஓரளவு கொந்தளிப்பாக இருக்கும். தாதியர்களுக்கு பிரசவ பயிற்சியை வழங்குகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுகாதார அமைச்சுக்கு முன்பாக குடும்பநல சுகாதார ஊழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாதியர் கற்கை நிலையத்தில் தற்போது பயிற்சிகளை முடித்துக் கொண்டுள்ள தாதி மாணவிகளில் 150% இன்று முதல் பிரசவ பயிற்சி வழங்குவதை ஆரம்பித்துள்ளதாக குடும்பநல சுகாதார ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிரசவம் தொடர்பான செயற்பாடுகள் குடும்பநல சுகாதார உத்தியோகத்தர்களின் முதன்மையான பணி என அரசு குடும்பநல சுகாதார ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பின்னர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் சிலர் சுகாதார அமைச்சின் செயலாளரை சந்தித்து பிரச்சினை தொடர்பிலான மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். තව කෙනෙකුට පවරනවාට අපේ විරෝධය සම්පූර්ණයෙන් පළගැරුවා. එහෙම එකක් කරන්නේ නැහැ කියන එක තමයි ලේකම්තුමාගේ මතය වුණේ. இதன் பின்னர் ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி எதிர்ப்பு ஊர்வலம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையில் தாதியர் சேவையை அளிக்கும் முயற்சி என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. எந்தவிதமான காரணத்திற்காகவும் குடும்பநல சுகாதார ஊழியர்களை பிரசவ பயிற்சியிலிருந்து விலக்குவது இல்லை என சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிஹால் ஜெயதிலக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அனைத்து தாதியர்களுக்கும் இந்த பயிற்சியை வழங்க எந்தவிதமான கொள்கை ரீதியிலான தீர்மானங்களும் இல்லை என சுகாதார அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார்.
சம்பள நிலுவை உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து பல வைத்தியசாலைகளின் சிற்றூழியர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். புற்றுநோய் வைத்தியசாலை, காசல் வைத்தியசாலை மற்றும் சொய்சா பெண்கள் வைத்தியசாலைகளில் இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படவில்லை என அகில இலங்கை சுவ சேவை சங்கம் தெரிவித்தது. அகில இலங்கை சுவ சேவை சங்கம், இலங்கை குடியரசு சுகாதார சேவைகள் சங்கம் மற்றும் சுகாதார திணைக்களத்தின் சுதந்திர சுகாதார சேவை சங்கம் ஆகியன இந்த பணி பகிஷ்கரிப்பில் இணைந்திருந்தன. 9 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக அகில இலங்கை சுவ சேவை சங்கம் தெரிவிக்கின்றது. 2006ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க சுற்றறிக்கையின் பிரகாரம் சம்பள நிலுவைகளை செலுத்தல், ஒரு நாள் இரவு சேவை, மேலதிக சேவைகளை நீக்குதல் மற்றும் அனைத்து ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரமாக்குதல் என்பன அவர்களின் கோரிக்கைகளில் உள்ளடங்குகின்றன. சிற்றூழியர்கள் காலையிலிருந்து பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளமையினால் வைத்தியசாலைகளின் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டன. நாடளாவிய ரீதியிலும் இந்த சிற்றூழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் சிற்றூழியர்களும் தமது கடமைகளில் இருந்து விலகியிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை கிண்ணியா தள வைத்தியசாலையிலும் சிற்றூழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். கிண்ணியா தள வைத்தியசாலையில் தேசிய மட்ட ரீதியாக எங்களுடைய சிற்றூழியர்கள் அனைவரும் இந்த வேலை நிறுத்தத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். இதில் நாங்கள் சில கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நாளளாவிய ரீதியாக இந்த போராட்டத்தில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். வவுனியா பொது வைத்தியசாலையில் காலை 8:30 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை, மாங்குளம் பிரதேச வைத்தியசாலைகளிலும் சிற்றூழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் காலை 7 மணி தொடக்கம் 12 மணி வரை சிற்றூழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். வெள்ளை ஆமையொன்று காணாமற் போன சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கொஸ்கொட கடல் ஆமைகள் பராமரிப்பு நிலையத்தின் உரிமையாளரும் அதன் ஊழியர் ஒருவரும் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று பலப்பிட்டிய பிரதம நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலியான முறைப்பாட்டினை மேற்கொண்டதாகவும் மிருகவதையில் ஈடுபட்டதாகவும் இவர்களுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதற்கமைய குறித்த இருவரையும் தலா 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையிலும் 15,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் விடுதலை செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த கடல் ஆமைகள் பராமரிப்பு நிலையத்திலிருந்த 4 வெள்ளை ஆமைகளை ஹிக்கடுவ வன ஜீவராசிகள் பாதுகாப்பு பிரிவின் மேற்பார்வையின் கீழ் திகுவழி மிருகக்காட்சி சாலையில் ஒப்படைக்குமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சந்தேக நபர்களின் கடவுச்சீட்டுகளும் நீதிமன்றத்தினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. மேல் மற்றும் தென் மாகாணங்களின் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்தல் எதிர்வரும் 30ஆம் தேதியுடன் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேர்தல் செயலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வேட்புமனு கோரல் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி பகல் 12 மணியுடன் நிறைவடையுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரையில் சுயாதீன குழுக்கள் தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் உள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவித்தார். தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய கையொப்பமிட்ட இது தொடர்பிலான அறிவிப்பு இன்று ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டது.